அவனுக்கு மேலும் அதிர்ஷ்டம். அரவல சோழ்ஸ் அதிர்ஷ்டசாலி எனக்காரு. நான் அதுவே இப்படிப்பட்ட பாட்டிலை பார்த்ததில்லை. இந்த அளவு. உடன் அதிர்ஷ்டமற்றவர் தொடங்கட்டும். மேரி, நீ முதல். என்ன எளிமை. நான் இப்பொழுதுதான் ஒரு ஆனால் எப்படி நான் உங்களை எல்லோரையும் ஒன்று போலவே நடத்தப் போகிறேன். திறந்து விடுங்கள். சடம், நான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேனே. மாட்டாம் சுவேக இருக்கா? நான் சார்ஜ் பண்ணதுக்கு இருக்கா? ஏம்மா, இது உன் பேர்லாம இருக்கிறது குடிக்க. இது பலஸ்மனோ. அது ரொம்ப சுவையாக இருந்தது. ஹே, தெரியுமா, இதை கூட ததும்ப சுவையாக செய்ய எப்படி எனக்கு தெரியும். சார்பலாம். ரொம்ப சூடான கோக் தொடர்ந்து குடிக்க முடியாது. அதை அழகாக குளிர்ச்சியானதாக்கிக் கொள்ளும். எல்லாம் முடிஞ்சது. இப்போது நான் அதை குடிக்கலாம். அல்லது உண்மையில் நான் அதை சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வாவ், அவளிடம் கோலா ருசி ஜெல்லி இருக்கிறது. அப்படிதான். பாம் பொடியலின் எனக்கு இது நோம் பிடிக்கும். இதையெல்லாம் நான் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். ஆமா, வாய்க்கரசமாக இருக்கலாம். ஆமா. ஓ, சிகப்பு கொன்றை பூ. உணவு கருவியை பயன்படுத்துவேன். என்னுடைய கையை இப்போது நான் என்ன செய்வது? அருமை, நான் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ என்னோட திருப்பம் தான். நான் ஒரு புலால் தயார் செய்து விட்டேன். கூலாக இருக்கு இல்லையா? அடுத்தபோது நான் இசை கீழே விடினேன். ஆமாங்க, இப்போது நான் காட் கிடைக்க போவதில்லை. ஆனால் நான் எப்போதும் நிறைய பார்க்களை கொண்டு பயன்படுத்தலாம். செய்ய முடியும். அடனி எம்மா, நாம் அவங்க ஐடியாவையும் அவங்க கோக்கையும் கடனாக வாங்கலாம் என்று நினைக்கிறேன். ஹே, இது என்ன? ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். பசங்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? யாராவது உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து திருடக்கூடாதுன்னு சொல்லலையா? இங்க இருந்து போய் விடுங்க. நம்பியினை அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேணும். நான் எப்போதும் என்னோட மேண்டோஸ் வச்சிருப்பது நல்ல விஷயம். தயாரா? இப்போது ஒரு வெடிப்பு காத்திருக்கிறது. ஹூரே, என்ன ஒரு அருமையான வெடிப்பு. இது கொஞ்சம் ஒட்டுந்ததாக இருக்கிறது. எனக்கு எந்த விதம் நினைச்சோம். ஆனா இப்போ நாங்க எல்லாரும் நகைக்கத்தக்கதாக இருக்கிறோம். அதனால அது பரவாயில்ல என்பதை நான் நினைக்கிறேன். இது எனக்கு நிறைவாக இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. ஆமா, ஆனாலும் இந்த நூடுல்ஸ் காரமாக இருக்கின்றன. ஆஹோ இல்லை, எனக்கும் பயமா இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய பாக்கெட் இருக்கிறது. அலெக்சம் கேட் இப்படித்தான் தொடங்குகிறாள். நான் பயப்படுகிறவனை அல்ல. இந்த நியூடில்ஸை நான் நிச்சயமாக சமாளிக்க முடியும். அது நிறைய இல்ல.
ஓ அது sorry இருக்கிறது. Die Spanische ist Pinterest அதிர்ச்சி வாங்கிட்டேன். ஆம், இது நல்லதல்ல. நான் உன்னை பொறாமைப்படுவதில்லை. இப்போக்கு இது சரியாயிருந்தால் பரவாயில்லை. அச்சோ, கேட் குறித்து கேட்டது என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். மிகவும் சூடா இருக்குது. ஓ மை காஷ், நான் அவ்வளவு நேரமாக பட நடவு போல ஒரு மேகத்தை பார்த்ததில்லை. சரி, இனி இன்னும் புகுத்தி விட்டது. அந்த தண்ணீர் மிகவும் உதவியது. சரி மாறி பேச்ச போதும். நீங்க நேரம் சில வரும். noodles ஆனால் சாப்பிடுவீங்க. நான் இதை பண்ண முடியாது. இல்லை ஆனால் நான் முயற்சி செய்ய போகிறேன். பெண்களே எனக்கு நல்லா போலல்ல. எம்மா, எனக்கு தான் நெட்ஃபிளிக்ஸ். நம்ம நெட்ஃபிளிக்ஸ் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்போம். நாங்கள் உங்களுக்கு திருமணம் செய்ய உதவுவோம். நன்றி. இப்போது சாப்பிட மிகவும் எளிதாக உள்ளது. நான் தொடர்ந்து சாப்பிட முடியும். என்னை பூரிக்க மறக்காதீர்கள். மேரி இங்க பீஸ் ஃபார் மைல் ஆஃப் ஃபிடியர். அது உண்மையாகவே அழகாக இருக்கிறது குழந்தைகளே. ஆனால் எனக்கு தண்ணீர் வேண்டும். பா, நம்மிடம் தண்ணீர் இல்லை போல இருக்கிறது. எப்பா, ஆஹா, இதுவும் தவறான நேரத்தில் ஏற்பட்டது. உதவுங்கள். ஐயோ எங்களோட பர்டி குறித்து வந்துக்கும் தொழாஃபா நடந்து அடி என்ன கோர் அடர்ந்த முள் செடி. இந்த கூர்மையானதும் உண்மையில் பெரியதாகவும் இருக்குது. உன்னிடம் பெரியது இருக்கிறதா? நீங்கள் எனது ஒன்றை இதுவரை பார்த்தீர்களா? இதை பார்த்தறிவதே என்னை மயக்கத்தை தூண்டுகிறது. உட்காருங்கள். உங்களை அமைதிப்படுத்துங்கள். அதை சாப்பிட வேண்டும் என்று வேண்டியிருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருப்பீர்கள் என்று பார்ப்போம். மேரி நான் அந்த சுழிச்சுற்றியின் மோல்களை ஒத்திப்போம். அப்போ நான் கண்டிப்பாக மாட்டேன். அது காயமாயிற்று. இது ரொம்ப மிக சிறப்பாக வெளிவருகிறது. இதன் சுவை இன்னும் வெறுப்பாகவே இருக்கிறது. ஆனா குறைஞ்சது என் கூலிக்கோள் யோசனை வேலை செஞ்சது. சரி, அது நான் முடிச்சுட்டேன். இப்போது எம்மாவின் முறை. இதயமுள்ள முட்களை போக்கணும். அதனை செய்ய ஒரு சீக்கிரமான வழியை நான் அறிவேன். ஹையா, தயாரா? வாவ், நீ ஒரே நிஞ்சா போல இருக்கிறாய். நன்றி. நான் சிறந்ததாக முயற்சித்தேன். இதுக்கு மேல் பேச வேண்டாம். இப்போது உண்ண தொடங்குவோம். ஓ இல்ல, இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. நிஞ்சாவும் கூட இந்த அருவருப்பான கத்தாழையை சமாளிக்க முடியாது. வெறுப்பானது. ஆனால் இதை அனைத்தையும் நீங்க இன்னும் சாப்பிட வேண்டியதுதான். அப்பாடி, முடியாது. கக்கக்க தெரிகிறது. பல நாள் ஆச்சு இது மாதிரி அருவருப்பானதை சாப்பிட்டு. சரி, இப்போது நீ மட்டும். நீங்கள் என் மீது ஏன் இப்படி செய்வீர்கள்? மேரி செய்ததை நான் முயற்சித்து பார்க்கிறேன். இந்த ட்ரீசர்ஸ் வச்சு எனக்கு ஊசிகளையும் எடுக்கணும். எனக்கு ஒரு சிறந்த மற்றும் வேகமான யோசனை இருக்குது. கேட், இந்த சாத்திகையை எடு. சாத்திகை தானா? இல்லை, நான் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த பதம் சிப்பிகள் இவ்வளவு. அட என்ன? சரி, நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கலாம் போல. பின் அவர் அதை பேசினார். அப்பொழுது அவள் இதை பேசினார்.
ஓ, அவள் இன்னும் முடிக்கல. அது ஏற்கனவே கேட், ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது? விஷம் பிடிப்பதை நிறுத்து. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாமே தயார். ஓ சரி, எல்லாரும் தூக்கத்தில் உள்ளனர். என் மேன் போல இந்த ஹைட் டெஸ்ட் முயற்சிக்க வேண்டியிருக்கும் போல் தோன்றுகிறது. வாசனை மோசமா இல்லை. பெண்கள் சரியாக இருந்தார்கள். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த முள்ளங்கி தாவரத்தை கவனிக்காமல் எடுத்துவிட்டால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். அது என்ன பயங்கப்படுத்தியது? அது நான் தான். அது உண்மையாகவே வறண்டிருந்தது. நான் அந்த கூடவையை எரிந்து விட வேண்டியது. தொடருங்கள். பரிதாபம். அவர்கள் வாங்கி எடுத்தாங்க. சூப்பர். எனக்கு நுடலா மிகவும் பிடிக்கும். சில நேரங்களில், பல வேளை நேரத்தில் என் கையை அதிகமாகவே இருக்கின்றது. ஆமா, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சரி, நீங்கள் தொடங்குங்கள். நான் உடனே நுடல்லாவை சாப்பிட முடியாது. அதனோட சிறிய டோஸ்ட்களை செய்ய வேண்டும். அப்புறம் அதுல சாக்லேட்டை தடவலாம். பார், அதற்காக எனக்கு இந்த சிறிய சமையலறை இருக்கிறது. சிறிது நேரம் காத்திருப்போம். அப்பிறகு அதை திருப்புவோம் மற்றும் எங்கள் சிறிய டோஸ்ட் தயாராகிவிடும். இதை கத்திரையில் செவ்வென பாருங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாயாவ். எனக்கு இதை ரொம்ப விருப்பம் உள்ளது. இதை வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியும். சாடி மிகவும் சிறியதாக இருப்பது வேகம் போய்விடுகிறது. சரி மரி, இப்ப உன் முறை. வாவ், கடைசியாக. இப்போது நான் நூடல்லாவை அனுகரிக்கலாம். எந்த வேறாவது பொருளும் தேவையில்லை. ஆம், இது ரொம்ப அருமை. அது மிகவும் சுத்தமாக இல்லை. ஓ மை காஷ், அழகே, என் கை. கேட், நீங்க உதவணும். நாம் ஆணி பயன்படுத்தலாம். இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஓ யம்மா, நீ சாந்த முடிவால் புத்திசாலி. நன்றி மிகவும். அப்புறம் கார்டு பிரதிஷ்டமாய் வச்சேன். சரி ஏமா, இப்ப ஒன் முறையெல்லாம் சாப்பிட எவ்வளவு சாக்லேட் இருக்குது பாரு. இது அற்புதமா உள்ளது. நான் இதை விரைவா சாப்பிட முடியும். முக்கியமா எனக்கு மிகவும் பெரிய ஸ்பூன் உள்ளது. ஓ யார், இது ருசிகரமா இருக்கிறது. Arch. Turn to that for one now. Until the layer the first year and the done. Oh, it's a pretty crane. ஏய், உன் மரியாதை எங்கே? எம்மா, நீ உன்னை சுத்தமா துடைக்க வேண்டும். ஓ, யார் கவலைப்படுவார்கள்? இது ரொம்ப சுவையா இருந்தது. நான் அதை ரொம்ப ரசித்தேன். நான் உண்மை அருமை. நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா, காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ
இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாக இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி, குவெண்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள். கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவெண்டின், உன்னை சரி செஞ்சுக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது? அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம், சரி. நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. நீங்க இவ்வளவு பேராசை. அதை எடுத்துக்கொள். ஓ, என் கை. ஐயோ. என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுக்குரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல். இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி. இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள். உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லா ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். ஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்னா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவெண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ,
என்ன அபூர்வமான இனிப்புகள்! மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது! நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன் இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மேலி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 மேலும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது! இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக். மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறிவிட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, நன்றி. ஆனால் எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி! அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது. ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தேடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன்? விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது! எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸ் உடன். அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ, ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜில்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு ஏதும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே எனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ, வாவ்,
பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ அது விழுந்து ஓ விட்டது. பாட்ல உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய டேன்சார் இருக்கக்கூடும். டேனி, ஷீகான். நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கல்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய தூணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். புரியுதா? டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சூப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவென்டின், சுபா சூப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான். ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சூப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சூப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவென்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவென்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய தூண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சூத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறார்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்டில் மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே.
இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். ஜாம். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே. உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். இது என்ன? இந்த கூடுதல் சிறிய பாட்டில். இதை கண்டுபிடிக்கவே கடினம். உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ். அப்போ எனக்கு பழக்கமான ஒரு பாட்டில தான் இருக்கு. தேன் ஜெல்லி ரொம்ப சுவை. இருங்க, அதன அச்சுவன் கியூடி ஒரு பாட்டில் தேன் ஜெல்லி இருக்கிறது. தொடங்கலாம். ரொம்ப சரி. ஆச்சரியம். ஏன் இதிலிருந்து போர் ஆகவில்லை? சரி, என்னை விட்டு விடுங்கள். யூஃபக், அழுத்தி விடுங்கள். ரோபோட், என்னை உதவ முடியுமா? கண்டிப்பாக. இதோ உங்களுக்கு. அப்பா, இல்ல, இன்னும் என் வாய் எதுவும் இல்லை. எல்லாமே என் முகத்தில் விழுந்திருக்கிறது. ஆஹா, ஆனால் இது மிகவும் ருசியாக உள்ளது. நான் அதை எப்படி நக்கப் போகிறேன்? ஓ, ஆம், ருசியானது. நன்றி ரோபோ. உனக்கு வேண்டியது. நீ என்ன சொல்கிறாய் குவென்டின்? இப்போது நீர் எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நன்றி. சரி, நானே முறை செய்ய முடியும். நான் விளையாட்டுகளை செய்கிறேன் என்பதற்கு காரணம் இல்லையா? என்னுடைய கைகள் மிகவும் திடமானவை. நாங்கள் பாட்டிலுக்கு அழுத்துகிறோம். ஓ ஆமாம், அது வெளியில் வருகிறது. ருசி மிக சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் வேண்டும். மன்னிக்கவும், ஆனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டேனே. நான் புதிகமாக சாப்பிட்டேன். ரோபோட், இப்போ நீ. ஓ, கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது. வாரு. உண்மையிலேயே இந்த தருணம் எஸ்விபி பீரி ஒரு யோசனை எனக்கு வாய்வில. நான் மாற்று வழியை யோசிச்சு பாட்டில் ரித்து ஜெல்லியை என கல்யடக்க நான் சுரின் முழு. இது ரிமையாக உள்ளது. என்னை சிரமன உள்ளதா? என்ன நடக்கிறது? ஏன் சுவடானி ஒலிக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். உங்கள் ரோபோட் செயலிழந்துள்ளது. அதை குறைக்க வேண்டும். சைரனை அணைக்கவும். அருமை. நான் ரோபோட் ஆம்புலன்ஸ். என்னுடைய முதல் உதவி பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். இதை திருத்தி விடுகிறோம். உள் இயக்கத்தில இனி எதையும் போடாதீர்கள். சரி, ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவன் வேலை செய்யவில்லை. ஓ ஆமாம், சரி. இன்னும் இங்கே தட்ட வேண்டும். இது எப்போதும் உதவுகிறது. என் வேலை முடிந்தது. உங்களை காண்கிறேன். ஹூரே, ரோபோட்ஸ், நீங்க கிளம்பிட்டீங்க. தொழிலாளி அவங்க கருவிகளை இங்க விட்டுட்டாங்க. நம்ம பாத்துறலாம். ஓ, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆல்டிடு சாக்லேட் என்று சொல்லும்போது என்ன? ஒசே, உன்னிடம் உள்ளது என்ன? இந்த நேரத்தில் எனக்கு சராசரி அளவு இருக்கிறது. இது அற்புதமானது. டாட், என்ன எடுத்து வந்திருக்கிறாய்? ஓ, அது பெரியதாக உள்ளது. ஆமாம், எனக்கு பெருசாக சாக்லேட் பார் இருக்கு. எங்க அளவுக்கு. என்னால் ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகச் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. அருமை. கொஞ்சம் வால் பொன்னிறம், ஒரு திறந்திட காப்பி பத்திரம் வேண்டும். அதை செய்யலாம். இது வேலை செய்கிறது. இப்போது அதை மீண்டும் வைக்கலாம். அதை லேசர் பார்வையால் உருக விடுவோம். அருமை. இது இப்போது திரவமாக உள்ளது. நான் அதை வைத்து எண்கள் அனைத்தையும் அழிர்க்கப்படிய முடியும். நன்றாகவே இருக்கும். மேபேல், இப்போது உன் டர்ன். நீ துவங்கு. சரிதான், இதை முயற்சி செய்வோம். இப்படி ஒரு சாக்லேட்டை நான் ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆச்சரியமாக இவ்ளோ ருசியானது. ஒரு யோசனை வருகிறது. உடனே திரும்பி வருவேன். ஒரு நிமிடம். எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி வந்துள்ளேன். எனக்கு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பு கண்வேல் கிளாஸ் தேவை. இது சிறப்பாக இருக்கும்.
இது என் சிறிய ஆய்வகம்தான். நாம் முதலில் ஒரு கண்ணாடி எடுக்கிறோம். இதன் உள்ளே திரவ ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது. சுவையானது. அதை ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றுவோம். இப்போது நாம் சில பச்சை திரவத்தை சேகரித்து லாலமாசு கொண்ட பாட்டிலில் ஊற்றுவோம். எம்மா, இதற்கு இன்னும் என்ன சேர்க்கலாம்? சரி, ஓ சரியா, இந்த குழியில் ஒரு வானவில் இருக்கிறது. அதையும் நிரப்புவோம். என் உருவாக்கம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது உங்களால் ஒரு கவுன்சியம் அமைக்க முடியும். அதை சாக்லேட் மீது ஊற்றுங்கள். ஒரு சொட்டுகே போதும். வாவ், அது வேலை செய்தது. பாருங்கள், அது வேலை செய்தது. இது பல வண்ணங்களை கொண்டதாக மாறிவிட்டது. ஆஹா, மற்றும் அத்தனை சுவையானது. நான் செய்துவிட்டேன். அருமை. மிக சந்தோஷமாக உள்ளது. வாவ், அது மிகவும் கலக்கல். மேபல், நன்றாக செய்தாய். வேதியியல், ஆனால் எப்பொழுது என் வரிசை? அருமை. எனது சாக்லேட் சுவைக்க மிக மகிழ்வாக இருக்கிறேன். முழு பேக்கேஜையும் அகற்ற வேண்டும். வாவ், அது மிகவும் பெரியது. இது மிக குபலமாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓ, ஆனால் நான் அதை கடிக்க முடியவில்லை. இல்லை என்றால் நானாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, சாக்லேட்டை மேசையின் மேல் வையுங்கள். மற்றும் என்னிடம் சில கருவிகள் தேவை. ஒரு உலக்கை மற்றும் ஒரு சீசல். ஆம், சாக்லேட்டை அப்படியே பிளவைப்போம். அற்புதம். அதை சிறிய துண்டுகளாக பிளப்போம். எனக்கு திருப்தி போல் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறேன். அதை பார்ப்போம். மாங், ஆமாம், இப்போது நான் கடிக்கலாம். ஓ, சாக்லேட் மிக சுவையானது. ஆர், நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. மீறலின்றி எனக்கு மிகவும் உள்ளது. இது எல்லோருக்கும் போதுமானதாக அடடே, இருக்கும். டாட், நீங்கள் மிக மிக கொடை செயலாளி. இது என்ன? ஒரு குழி நிரம்பு முட்டைகள். ஆனால் எனக்கு இது ஏன் தேவை? வாயோ. அது இருக்க முடியாது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய கோப்பை கொட்டைகளை கொண்டிருக்கிறேன். இதை பற்றி ஏன் செய்ய வேண்டும்? ஓ, டெட், துவங்கு. சரி, இது வினோதமா என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் அவை சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறதா? ஓ இல்லை, உண்மையிலேயே அவை மெட்டல். அதற்கு சுவை இல்லை. ஓ, என் பல் உடைந்து விட்டது. நான் அதை சாப்பிடும்போது உடைத்தேன். உண்மையிலேயே என்ன திகில்? எனக்கு அது வேண்டாம். ரோபோ, இப்போது நீ. ஓரே, இது என்னுடைய விருப்பமான சுருக்க கால். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. என் பிரிவில் 2 பருப்புகளை வைப்போம். மேம், சுவையாக இருக்கிறது. நீங்கள் நிதானமாக உள்ளீர்களா? மறுபடியும் அல்ல, இது என் முறை. நான் செய்வதில்லை. ரோபோட் மேபல் சவாலை தவிர்க்க விரும்புகிறேன். மேபல், எழுந்திரு. நீ ஒரு பெரியவள். நீ ஆளாக்கலாம். நான் சர்க்கரை படியை காண்டு வர வெளியே சென்றேன். இல்லை, நான் ஒரு மனிதன். எனக்கு பருப்பை சாப்பிட தேவையில்லை. சரி, சர்க்கரை படியால் சுவை அதிகமாக இருக்கலாம். நல்லா ஊத்துவோம். சரி, அருமை. இப்போ சாக்லேட் பூச்சி இருக்கிறது. நான் பருப்பில் சாக்லேட்டை சுவைக்கலாம். அந்த வழியில அது குறைந்தபட்சம் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆம், ருசியானது. அது நான் செய்யலாமா? நான் புத்திசாலி. எனவே இந்த வாழ்க்கை மேம்படுத்தலுக்கு முன் அதை புரிந்து கொண்டேன். அது நல்லது. எனக்கு நட்டுகள் தின்ன தேவையில்லை. நான் அவற்றை நக்கினால் மட்டும் போதும். தயார். இப்பொழுது முடிந்தது. மேபல், நீ இவ்வளவு சிறப்பா செய்ய. நன்றி. எங்கள் ஆஹா, எனக்கு ஒரு சிறிய பகுதி சாக்லேட் இருக்கும். வா, எத்தனை பெரிய சாக்லேட் தொகுப்பு பாருங்களேன். ஓ, குவெண்டின் வாய்க்கு நீர் ஊறியது. மைலி, நீ யாரமா தொடங்க விரும்புகிறாயா? நிச்சயமாக. நன்றி நண்பர்களே. என்னவளோ அழகி, முயற்சி செய்வோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. சூப்பர். ஆஹா, சாக்லேட் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆஹா. இப்போது நீ குவெண்டின். தெரிஞ்சே இருக்குது. சாக்லேட் அருமையாக இருக்கிறது. தடுத்து நிறுத்தாமல் அதை சாப்பிட விரும்புகிறேன். எப்பனாயிலும் இன்னும் 2 குச்சிகள் இருப்பது நல்லது. ஓ, 3ஆவதும் இருக்கிறது. மைலி, இனி என்ன செய்கிறாய்?
ஐயோ ஹா நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வதில்லை அமைதி. சரி வெளிப்படியே வாங்க. நீங்கள் மிகவும் தாராளமாக உள்ளீர்கள். ஏய், என்ன என் பல்கோள்கள் என் கைகளில் உருகிவிட்டன. ஓ இல்லவே, நன்றாக செல்லலாம். இனிப்பு என்றால் நல்லா இருக்குது. எனக்கு இது பிடிக்கிறது. சுவையானது. ஓ ஷீலா, நீ ஏதாவது சுவாரஸ்யமான யோசனை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், நான் ஒரு சாக்லேட் வீடான்று கட்டினேன். நானும் அவற்றை விரும்புகிறேன். ஏய், என்ன செய்யற? என் வீட்டுக்கிட்ட எதுவும் செஞ்சாதே. ஏன்? நண்பர்களே நிறுத்துங்கள். ஆமா இது சுவையானது. எனக்கும் ஒத்துக்கிறேன். ஐயோ, என் அனைத்து சாக்லேட்டும். ஆஹா, மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன செம்ம ருசி. ஆமாம். ஓஹோ கடவுள், என்ன சிறிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட். நான் சராசரி அளவு எடுத்துக்கொண்டேன். அத பாருங்க, என்ன சுட்டு பாருங்க. கனவு காணுகிறேனா? இது மிகப்பெரிய பிராங்கல்ஸ் பாக்கெட். ஓ ஹாஃப். வா, நீ தொடங்கி. ஷீலா, சரி, நான் அணுகுவேன். முழுசாவே போய் அந்த ஒய்டியஸ் மாம் ஃப்ரையல் அனைத்து சிப்ஸ்களையும் சாப்பிடவும். குவெண்டின், இது மைலின் முறை. ஓ ஆம், எனக்கு சீஸ் சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். சிறந்தது. வாவ், என்னமும் அதை பார்த்தாயா? அவள் எப்படி அதை செய்தாள்? சரி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்குமா? என்ன? இல்ல. ஓ, இங்கே இருக்கின்றன. அருமை, அவற்றை பரிசோதிப்போம். அந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். ஓ ஆமாம், மொறுமொறுப்பானதும் குளிர்ச்சியானதும். இது மூவும் பிடிக்கும். போனது. ஏய், நீ யூட்டிலைஸ் பகிருங்கள். ஆனால் உங்களுக்கே ஒரு பாக்கெட் உண்டு. ஆசிஸா சொல்றேன். பாப்போம். அந்த கடிதம். பிளாக் யூஸ் பண்ணலாம். அப்போ மன்னிச்சு ஷூ, என் பிரிங்கிள் சிப்ஸ் தயவு செய்து முயற்சிக்கலாம். அவைகள் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இந்த சிப்லெட்ஸ் மிக பெரியது. ஆமாம், தொடர்போம். ஓ, அது என்ன? எனக்கு என் ஸ்ட்ராபெரி ரொம்சை கடவுள் அதிகமாக பிடிக்கும். ஓ ஓ என்ன நடக்குது? ஓ மோர்ச். எனக்கு அதே வேண்டும். ஓ, ஒரு சிபிள் முடிச்சிட்டேன். சிறந்தது. இன்னொன்னுக்கு போகலாம். நல்லா இருக்குது. குறையது சார் சுரபை. ஓ ஆம், மற்றவை சரி. என்டிஸ் எக்ஸ்ட்ரா அளவு ஸ்வீட்ஸ் மட்டுமே இருக்காடு. அது அவஸ்தை. என் வாழ்க்கையில் அனைத்து இனிப்புகளையும் பார்த்துள்ளேன், ஆனால் இவ்வகை பெட்டி ஒருபோதும் பார்த்ததில்லை. அருமை. எனது வாளி எப்படி உள்ளது? உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எனக்கும் பிடிக்கும். குவெண்டின், நீங்கள் தொடங்குகிறீர்கள். மணி, நான் முயற்சிப்பேன். ஆமா, ஓ, நான் அதை கீழே விட்டேன். நீங்க ஏங்கடா சிரிக்கிறீங்க? அப்படித்தான் நம்மிடம் முயற்சி செய்யலாம். பேக்கேஜ் சாப்பிட முடியாது. ஏ, என் பக்கம் கழிவுகளை போடாதே. இப்பது என் முறை. ஆம், மிகவும் முறுக்கலும் இனியதும், மேலும் சாக்லேட்டுடன். அருமை. இந்த கண்டிகள் சூப்பர். நான் அவற்றை அனைத்து நூடில்களுடனும் மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். அதை பாருங்கள், என்ன ஒரு சுழலும் மீதிர் மற்றும் மால்டீசர் நூடில்கள். ஆஹா, நான் இதற்கு விரும்புகிறேன். காத்திரு, எனது வாளை எங்கே? குவெண்டின். சரி, ஆமா. நான் நினைச்சு கேப்டன். இது உங்களோட பாக்கெட். ஆமாம், அவள் மோசமான மனநிலைக்குள் இருக்கிறாள் போல் தெரிகிறது. அது என்ன? யார் எரிகிறார்கள்? அதுதான். வா,
அந்த போக்கை நிறுத்து மைலி. ஓ ஓ நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. ஓ, இங்க எல்லா நூடுல்ஸும் மால்டீசர்களும் இருக்கின்றன. அவற்றை சாப்பிட முயலாதீர்கள். இது எனது வப்படரியமாக சிறிய பாக்கெட் டெரிடோஸ். சரி, என் பக்கம் சராசரி அளவே. ஆனால் இது காய். ஓஹோ, பெரிய அளவிலான அவை சூடாகவும் உன் இருக்கிறது. வரிசை மயிலே. ஆம், சூடாக இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். காரம். ஓஹோ, சரி சரி, மன்னிக்கவும், கேட்கவே வேண்டாம். அடுத்தவர் யாரு? இந்த சந்தை கம்பைகளுக்கு பட்டு காரமா இருக்குது. ஆனா நானு பாலை குடிச்சு அத சரியாக்குறேன். அப்படிதான். சரி, சிறப்பு. பாருங்கள், சாதாரண ஸ்டெப். அது என்ன? நீங்களும் அதை குடிக்கணும். நல்லா பண்ண தெரியுமா? அறையோ வா, பால் மிளகுடன் நல்ல சேர்க்கை அல்ல. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆமா, இந்த சிப்ஸை சாப்பிட நான் ஏற்கனவே பயமாக உள்ளது. அது ஆபத்தானதாக இருக்கும் போல, ஆனாலும் ருசியானதாக இருக்கும். மிளகாய் தணியாமல் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். சரி, வாருங்கள் வாருங்கள் குயின்டின், நீங்க முடிக்க முடியும். ஆம், கிட்டத்தட்ட வந்துச்சு. சூப்பர். பேர்ல ஒரு மாதம் தீ பற்றியது நேரடியாக. வாவ், இது ஒரு சவால். பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். குல். ஜில் ஒரு பெரிய ஹப்பா பப்பா பேக்கேஜ் வச்சிருக்கிறார். டைலரிடம் நடுத்தர பேக்கேஜ் உள்ளது. மோசம் இல்ல. ஆனால் நேற்று ஒரு சிறிய பாக்கெட் வைத்திருக்கிறார். உன்னோட தான் தொடங்க போகிறோம், ஏனெனில் உன்னிடம் மிகவும் சிறியது இருக்கிறது. ஆஃப் ஆஃப். சரி, நான் இங்கே உள்ள எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். இது ருசியா இருக்குது. இது முற்றிலும் அற்புதமா இருக்குது. ஓ, சுவையா இருக்குது. அதுதான். இப்ப ஒரு பபிள் ஊதுவோம். வாவ், இதை பார்த்தீர்களா? டைலர், தொடருங்கள். டைலரின் பாக்கெட் கொஞ்சம் பெரியது, அதனால் அதிக கம் இருக்கிறது. அதை முயற்சி செய்து எப்படி தெரிகிறது என்று சொல்லுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் எல்லா கமையும் மென்றுவிட விரும்புகிறேன். ஓ ஆம், மிகவும் நல்லது. மன்னிக்கவும் ஜில், ஆனால் இன்று பகிர்ந்து கொள்ள திட்டமிடவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிட விரும்புகிறேன். இப்போது நான் ஒரு பபிள் ஊத தயாராக இருக்கிறேன். அதை பார்க்கிறாயா? சரி. அப்படியானால் என் நீளமான கூர்மையான ஊசியால் அதை பிசைந்து விட தயாராக இருக்கிறேன். அது வேடிக்கையாக இருக்கும். அதை பகிராமல் இருந்ததற்காக கிடைத்தது. இப்போ நான் என் பபிள் கம்னை முயற்சிக்க போகிறேன். இது மிகவும் பெரியது. எனக்கு ஒரு வருடத்திற்கு போதுமானது இருக்கும். நண்பர்களே, இது நீண்ட நேரம் ஆகும். ஜில் மிகவும் 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 நீண்ட நேரம் கம்னை சாப்பிட போகிறார். ஓ, நான் இதை என்றென்றும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். சரி, நீ என்ன தெரியும்? ஜில், உனக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட போகிறேன். யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கும். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓப்ஸ், ஜில்நெட் தனது பப்ளி திருடும் புத்திசாலித்தனமான திட்டம் செயல்படுவதை பற்றி அறிய இருக்கிறார் போல. ஓ வா, நிறுத்து. அது எனது. இப்போ நான் ஒரு பப்பல் ஊத விரும்புகிறேன். சரி, அப்படி என்றால் அதை பிளக்க போகிறேன். எனக்கும் ஒரு ஊசி இருக்கிறது, தெரியுமா? ஓ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், அதோ அழகாக இருந்தது. ஓ, இப்போ ஜில் முழுவதும் பவுல் கமல் இருக்கிறாரு. அது அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது. நெட், நீ சரியாக சொன்ன. இந்த முறை M&M's. ஜில் ஏற்கனவே முயற்சிக்க ஆவலாக இருக்கிறார். வாங்க, அவளுக்கு எல்லாவற்றிலும் சிறிய பேக்கேஜ் தான். சரி, இதை பார்வையிடுவோம். நீங்கள் ஒரு கலைக்கட்டையை பார்க்க விரும்புகிறீர்களா? நான் ஒரு மிட்டாயை எரிந்து பிடிக்க முடியும். அது வேலை செய்தது. ஆஹா, வாவ், நான் ஒரு முழு கைப்பிடி மிட்டாயை சாப்பிட்டேன். அது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது மேசையில் உள்ள மீதியை சாப்பிட ஒரு ஸ்ட்ரா பயன்படுத்துவேன். அவைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓ ஜில், நீ ஒரு வெற்றிட தூய்மை படகு போல இருக்கிறாய். காத்திரு, நீ டைலரின் M&M's சாப்பிட போனாய். அது நல்லது அல்ல. அவனுக்கு நடுத்தர அளவிலான ஒரு பக்கெட் காண்டி உள்ளது. அது அவனுக்கு நிறைய, ஆனால் அது அவனுக்கே. ஓ, நிறைய குயிட்னஸ் வேறு ஒரு ஒன்றுமையாக இருந்தது. சரி, முடிஞ்சிச்சா? ஓ, ஸ்ட்ராபெரி. நீ சீச்சரங்கி.
நான் உண்மையிலேயே செய்யலாமா? சரி, எனக்கு முழு குளிர்பானம் நிறைந்த குளிர்பானம் இருக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. ஏன் அது சிந்தவில்லை? ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு தெரியும். கேண்டி பாட்டிலை எடுத்து விடலாம். வாங்க ஸ்நேகிதிவில பஞ்சது பலாம் எல்லு மிட்டாய்களும் கசியும் அம்பேரியா நேட்ஸ் நில்லி மிட்டாய்களையும் இழக்க போறாய். என் நண்பர்கள் சாப்பிடுவதற்கு முன் நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவது நல்லது. ஆனால் இவ்வளவு மிட்டாய்கள் உள்ளன, உங்களுக்கு எல்லோருக்கும் போதுமானது. வாங்க சாப்பிடுங்கள். எல்லாவற்றையும் சேர்ந்து சாப்பிடுவது எப்போதும் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ ஆம், அது சரி. சுவையாக இருக்கிறது. நாங்கள் விளையாட்டுகளை கூட விளையாட முடியாது. வாவ், இது ஒரு பெரிய யூனிகார்ன். அதுக்குள் ஆண்டியம்ஸ் இருக்கின்றன. வா நேட், உனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். ஆனால் ஜில் ஒரு நடுத்தர சாக்லேட் யூனிகார்ன் பெற்றார். மற்றவர்களை விட டைலருக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. சிறிய யூனிகார்ன் மற்றும் ஃபாண்டா. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சென்று முயற்சி செய் டைலர். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் சுவையான சாக்லேட் உள்ளே. நான் அவற்றையெல்லாம் என் வாயில் போட வேண்டும். ருசியாக இருக்கிறது. அது எல்லாம் மிகவும் நல்லது. எனக்கு மிகவும் பிடித்தது. ஓ, ஆனால் அது மிகவும் குறைவாக இருந்தது. ஜில் என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்லை, ஜில் தனது இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில்ல. அவள் அவற்றை அனைத்தையும் தானே சாப்பிட விரும்புகிறாள். வாருங்கள், கொம்பை ருசித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சரி, அது விழவில்லை. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஏய், அது ஏன் வரவில்லை? சரி, அதற்காக நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். வாவ், இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நான் சுவைக்கிறேன். ஓ, இனிமையா இருக்கு. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் ரொம்ப பிடிக்கும். ஓ, மற்றும் நிச்சயமாக நான் இந்த ஸ்ட்ராபெரிகளோட சாக்லேட் சாப்பிட போறேன். ஆனால் முதல்ல ஸ்ட்ராபெரிகளை மலை போல வச்சு சாக்லேட்டை முழுவதும் ஊற்றி ஹேர் ட்ரையர் கொண்டு உருக்கணும். வாவ், அருமையான யோசனை ஜில். அவள் ஹேர் ட்ரையர் கொண்டு சாக்லேட்டை உருக்க முடிவு செய்தாள். அது வேலை செய்தது. இப்போது அது மிகவும் சுவையாக உள்ளது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் தோற்றத்தை விட சுவையாகவும் உள்ளது. சாக்லேட் பூசப்பட்ட ஸ்ட்ராபெரிகளை யார் விரும்ப மாட்டார்கள்? ஓ, இது என் சொர்க்கம் என்று நினைக்கிறேன். மிகவும் நல்லது. பாருங்கள், நான் அதை இப்போது பிடிக்கப் போகிறேன். தயார். வா ஜில், கடைசி ஸ்ட்ராபெரி. நாங்கள் நேட் பக்கம் திரும்புகிறோம். சரி, ஆம், நீ சரி. இப்போது என் முறை. ஹூரே, உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விரைவில் பார்க்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் மிகவும் கடினமாக இருக்கிறது. சரி, நான் யூனிகார்னை என் கையால் உடைக்கலாம். அடடா, வா, ஆமாம், இது வேலை செய்தது. தேன் மற்றும் M&M உள்ளே. இது அருமை. இந்த சேர்க்கையை நான் விரும்புகிறேன். அது அப்படியெல்லாம் ருசியாக இல்லை. முழு யூனிகார்னும் அதனால் நிரம்பி இருக்கிறது. ஓ நண்பர்களே, நானும் முயற்சி செய்ய விரும்புகிறேன். நேட் இந்த சுவையான உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எழுதுங்கள். இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டதில்லை. நிறைய சாக்லேட் காண்டி மற்றும் தேனும் கூட இருக்கின்றன. வாவ், நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், ஆம், நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது இனிப்பு சொர்க்கம். சுவை. நான் சாப்பிடும் அளவுக்கு இன்னும் சாப்பிட வேண்டும். உன்னவர்கள் உன்னை பொறாமைப்படுகிறார்கள். அவர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னிடம் சில மிட்டாய்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு சிறிய கோலா, அழகாக இருக்கிறது. ஜில் வைத்துள்ள நடுத்தர அளவிலான கோலாடின் இருக்கிறது. இதற்கு நாம் பழகி இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நேட்ஸ் தான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய கோலாடின். டைலர், நீதான் முதலி. நிச்சயமாக. சரி, இதை முயற்சிப்போம். முதல்ல இதை திறப்போம். இது மிகவும் சிறியது. நான் டினை திறக்க முடியவில்லை. சரி, இதை நசுக்குவோம் என்ன நினைக்கிறேன். தயார். நான் ஸ்ட்ரா மூலம் கோலா குடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் வேலை செய்தது. அதுவே எல்லாமா? இது போதுமானதாக இல்லை.
சரி, என்ன செய்கிறாய் டைலர்? இது என் முறை இப்போது. நான் அதை திறக்க முடியவில்லை. வா. ஓ, நான் அதை உடைத்து விட்டேன். அப்போ அதை கத்தியால் குத்துவோம். ஆம். ஓ இல்ல, முழு கோலாவும் டின்னிலிருந்து வெளியேறுகிறது. ஓ இல்ல, அதை எப்படி நிறுத்துவது? முழு கோலாவும் வெளியே போய்விட்டதா? உள்ளே ஏதேனும் எதுவும் இருக்கிறதா? ஓ, சில துளிகள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜில், நீ என்ன செய்கிறாய்? எனக்கு உன் குப்பை தேவையில்லை. சரி, எனக்கு இறுதியாக வாய்ப்பு கிடைத்தது. சரி, கவனமாக இருக்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது. நேட், உனக்கு உதவ பசங்க தங்கள் ஸ்ட்ரா தயாராக வைத்திருக்கிறார்கள். சரி, எனக்கு உன் உதவி தேவையில்லை. வா, இங்கிருந்து போய்விடு. அப்போ அவன் பகிர விரும்பவில்லை என்றால் அவன் கோலாவில் சில மெண்டோஸ் போடுவோம். சரி, கோலா வெடிக்க போகிறது. நேட், நீ அதை உன் நண்பர்களுடன் பகிர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது கோலா எல்லோருக்கும் மேலே சிந்த போகிறது. இப்போது ஒரு கோலா ஷவர். அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போது நேட் முழுதும் நனைந்து விட்டார். நான் சொல்வேன், இது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது. உனக்கு உன் ஷவர் பிடித்ததா?